நண்பர்களே, நாமடி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தீராத எதிரி தொல்லைகளாக இருக்குது. எதிரிகள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் சரி, இல்லை ஏவல் பிரச்சனைகள், இல்லை வேறு ஏதானும் மோகினி, பிரம்மராட்சசம், பேய் பிசாசு கோளாறு இருக்கிறவங்களும் சரி, இல்லை வேறு ஏதாவது துஷ்ட சக்தி, பிரேதாத்மா, இந்த மாதிரியான துஷ்ட சக்திகளுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதை மாரணம் பண்ணி அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழிமுறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதிரிகளை மாரணம் பண்ணுறது, இல்லை துஷ்ட சக்திகளை மாரணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாந்திரிகர் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதாவது மாரணம் அப்படின்னா அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இதெல்லாம் மாந்திரிகர் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த தெரிஞ்சது, உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கூட இதை பிரயோகம் பண்ணலாம். யார் பண்ணாலும் வேலை செய்யும், சரிங்களா? எந்த மாதிரியான விஷயங்களை அனுபவம் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னா, மாரணம், அதாவது அழிக்கிறதுக்குன்னே ஒரு சில பூதம் வசிய பிரயோக முறை இருக்குது, இல்லை துஷ்ட தேவதை பிரயோக முறைகள்லாம் இருக்குது. அதாவது மாரணம், அதாவது அழிக்கிறதுக்குன்னே பூதகணங்கள் இருக்குது, துஷ்ட தேவதைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து ஒரு மாரணம் நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் மட்டும்தான் அனுபவம் இல்லாமல், அதாவது குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் ஏதாவது, உதாரணத்துக்கு மாரணத்தை ஒன்று பண்ணக்கூடிய ஒரு பூதத்தை நீங்கள் அழைச்சிட்டிங்க அப்படின்னா அதை முறைப்படி முடிச்சாகணும். இல்லை அப்படின்னா அது யார் நீங்கள் மரணத்துக்காக அழைச்சிங்க இல்லையா, அப்போ அந்த மரணத்தை உங்ககிட்ட இருந்து அதை எடுத்துக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பண்ணும்போது மட்டும்தான் குருவோட வழிகாட்டுதல் வேணும், இல்லைன்னா அனுபவம் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி மந்திர பிரயோக முறைகள் உங்களுக்கு மைண்ட் ஃபோக்கஸ், மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி இருந்தது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். முதல்ல நீங்கள் எதிரியை மாரணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எதிரியுடைய ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப சௌகரியம் உண்டு. ஏன்னா எதிரிக்கு இந்த மரண யோகம், சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக ரிசல்ட் இருக்கும். இல்லை எனக்கு எதிரியை பற்றி ஜாதகம்லாம், எதிரியோட ஜாதகம் தெரியாது, எதிரியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் கிரகண நேரங்கள், இல்லை அப்படின்னா மதிய உச்சி நேரம், சரிங்களா? மதியம் உச்சி நேரம், உச்சி வெயில் சொல்கிறோம் இல்லையா, 12 to 1 சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேரங்கள், இரவு உச்சி நேரம் 12 to 1, இந்த மாதிரி நேரங்களில் இதை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ராகு கால நேரம், சரிங்களா? இந்த ராகு கால நேரம் பொதுவாக எதிரிகளை வீழ்த்தக்கூடிய இல்லை வெல்லக்கூடிய எந்த ஒரு பிரயோகமுமே ராகு கால நேரத்தில் பண்ணலாம். ஏன்னா இந்த ராகு கால நேரம் துர்க்கைக்கு உகந்தது. துர்க்கை அப்படிங்கிறது போர்க்கடவுள் மாதிரி, சரிங்களா? அப்போ அந்த நேரத்தில் நம்ம எதிரியை வெல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், எதிரியை ஜெயிக்கக்கூடிய விஷயம், எதிரியை வீழ்த்தக்கூடிய விஷயங்களை நம்ம பிரயோகம் பண்ணோம் அப்படின்னா ராகு காலத்தில் ரிசல்ட்டு குயிக்காக இருக்கும். இதே மந்திர பிரயோகத்தை 2-3 வழிகளில் பண்ணலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஒரு எலுமிச்சங்கனியை விலை பேசாமல் வாங்கிட்டு அந்த எலுமிச்சங்கனியை எதிரியாக பாவிக்கணும், சரிங்களா? உங்களுடைய எதிரி போல் அந்த எலுமிச்சங்கனியை பாவிக்கணும், அதாவது கற்பனை பண்ணணும், சரிங்களா? கற்பனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை முதல்ல நல்லா உச்சரித்து பழகிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அந்த உச்சரிப்பு, அந்த வைப்ரேஷன், சத்தம், இதெல்லாம் சரியான முறையில் இருக்கணும். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இரும்பால் செய்யப்பட்ட திரிசூலம், சின்னது, சும்மா ஒரு உள்ளங்கை அளவுக்கு இரும்பால் செய்யப்பட்ட திரிசூலம் வாங்கிக்கோங்க. இது கடைகளில் கிடைக்கும், நம்மளே வேணுமாலும் அடித்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இரும்பால் செய்யப்பட்டது. ஏன்னா இரும்பு அப்படிங்கிறது ஏன் மாரண பிரயோகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இரும்பு யமனுக்குரிய உலோகம்.
சரிங்களா? அதனால தான் ஏதாவது அசைவம்லாம் கொண்டு போகும்போது இரும்பு போட்டு அனுப்புவாங்க. கையில் இரும்பு வச்சுருந்தோம்னா பேய் பிசாசு வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இரும்புங்கிறது யமனுக்குரிய உலோகம், அதனால் துஷ்ட ஆண் மக்கள் நெருங்காது அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதே போல் நீங்கள் மரணத்துக்குரிய தகடு எழுதுறனாலும் இரும்பு தகட்டில் எழுதணும். ஏன்னா இரும்பு யமனுக்கு உரிய உலோகம். சரிங்களா? அப்போ அந்த திரிசூலங்கிறது இரும்பில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த திரிசூலத்தை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த எலுமிச்சங்கனியை உங்கள் முன்னாடி வச்சுட்டு, நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா, ஓம் ஐயும் அங் நங் ஷிங் மம சத்ரு மாரைய மாரைய சிவய நம. சரிங்களா? ஓம் ஐயும் அங் நங் ஷிங் மம சத்ரு மாரைய மாரைய சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை உரியேற்றி 10,008 முறை உரியேற்றணும். சரிங்களா? ஏன்னா மாரண பிரயோகம் அப்படிங்கிறது அது நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணோம்னா 10,008, இல்லை அப்படின்னா அதை விட அதிகமான ஒரு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி மந்திரம் ஒரு கொடுத்து அந்த எலுமிச்சங்கனியை உங்கள் எதிரி போல் கற்பனை பண்ணிவிட்டு இந்த திரிசூலத்தை அந்த எலுமிச்சங்கனியில் நடு மைய பகுதியில் குத்தி இதை கொண்டு போய் மயானத்தில் புதைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எதிரிக்கு நோய் உண்டாகியோ இல்லை ஏதோ ஒரு வழியிலையோ மாண்டு போவான். இது எதிரியுடைய உருவ பொம்மையை செஞ்சு இதே போல் இந்த திரிசூலத்தில் மந்திர உருவ கொடுத்து அதை கொண்டு போய் எதிரியுடைய உச்சந்தலை இல்லை மார்பு பகுதி இந்த மாதிரி இடங்களில் குத்தி அந்த உருவ பொம்மையை கொண்டு போய் மயானத்தில் புதைச்சி வச்சுட்டாலும் மரணம்ங்கிறது சித்திக்கும். இதில் மந்திரங்களின் எண்ணிக்கை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியான ஃபோக்கஸில் மனசை ஒருநிலைப்படுத்தி துல்லியமாக பண்ணாங்கன்னா 10,008 போதும். இல்லை அப்படின்னா அதை விட அதிகமான மந்திர எண்ணிக்கை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு ஏவலை நீங்கள் இல்லை ஒரு துஷ்ட சக்தியை நீங்கள் மாரணம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வேறு சில வழிமுறையை கையாளணும். இப்போ யாருக்கு ஏவல் இருக்குது இல்லை துஷ்ட சக்தியோட பாதிப்பு யாருக்கு இருக்கோ அவங்கள போல் ஒரு உருவ பொம்மை மெழுகில் இல்லை அப்படின்னா மாவில் அரிசி மாவில் ஒரு உருவ பொம்மை செஞ்சுக்கிறங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய துணி வேர்வைப்பட்ட துணி அந்த உருவ பொம்மையில் சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுட்டு அவங்கள கிழக்கு முகமாக நிப்பாட்டி அவங்களோட உச்சந்தலை முடிய கொஞ்சோண்டு வெட்டி அதையும் அந்த உருவ பொம்மையில் வச்சுருங்க. அவங்களுடைய கட்டை விரலில் ஒரு சிறு ஊசியை வச்சு சின்ன குத்தி அதோடைய ரத்தம் ஒரு 3 சொட்டு ரத்தம் அந்த உருவ பொம்மையில் விட்டுருங்க. விட்டு ஒரு உடற்கட்டு தாயத்தொன்று தயார் பண்ணி, நம்ம சேனலில் உடற்கட்டு மந்திர பிரயோகம் இருக்குது, தயார் பண்ணி அந்த நபருக்கு ரட்சையாக கழுத்துலையோ இல்லை கையிலையோ கட்டி விட்டுருங்க. அதன் பிறகு இந்த உருவ பொம்மையை வச்சு அந்த உருவ பொம்மையை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா கவச மந்திரங்களை சொல்லி, நம்ம சேனலில் கவச மந்திரம் உடற்கட்டு மந்திரம் நிறைய சொல்லியிருப்பேன். அதை விபூதியை கையில் எடுத்து உரியேற்றி அந்த விபூதியை அந்த உருவ பொம்மையை சுற்றி போட்டுருங்க. அதன் பிறகு அதே போல் இரும்பால் செய்யப்பட்ட திரிசூலத்தை நீங்கள் கையில் எடுத்து இந்த மந்திரத்தை உரியேற்றணும். இது எப்படி உரியேற்றணும் அப்படின்னா, ஓம் ஐயும் அங் நங் சிங் துஷ்ட பிரேத ஆத்மா பேய் பிசாசு மாரைய மாரைய சிவய நம. இந்த மந்திரத்தை நீங்கள் உரியேற்றி அந்த திரிசூலத்தை அந்த உருவ பொம்மையில் குத்தி கொண்டு போய் மயானத்தில் புதைச்சிங்க அப்படின்னா அந்த துஷ்ட சக்திகள் மாண்டு போகும். சரிங்களா? இதே முனி மாரணமும் பண்ணலாம். முனிகள்லாம் சில முனிகள் கோளாறுகள் பண்ணிச்சுன்னா இதே பிரயோகத்தை பண்ணிங்க அப்படின்னா முனியே மாரணமாகிப்போம். எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் இது பண்ணலாம். ஆனால் முனி மாறன்லாம் நீங்கள் பண்ணும்போது அணுவும் உள்ளாளுகள் பண்ணணும், இல்லைன்னா டேஞ்சர். சரிங்களா? ஒரு நேரம் மாதிரி இருக்காது. சிறு சிறு விஷயங்கள் மட்டுமே இந்த மாதிரி நீங்களே எடுத்து பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய விஷயங்களில் நீங்கள் மாரணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் இல்லை குருவுடைய வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.